இப்பொழுதும் கூட சகோதரர் பாஸ்கர் அவர்களை நான் அழைக்கிறேன். டூ எயிட் ஸ்வாட் மினிஸ்ட்ரிஸ், ஜேக்கப் ஸ்டோன் மினிஸ்ட்ரிஸ் என்று இரண்டு ஊழியங்கள் இணைந்து செய்யக்கூடிய ஒரு ஊழியத்தை, ஊடக ஊழியத்தை பற்றி கேட்க போறோம். சகோதரர் பாஸ்கர் அவர்கள் முன் வருகிறார்கள். இப்படி நம்ம இந்த மாதிரியான சாட்சி கேட்கும் போது, ஆண்டவரே என் வாழ்க்கையில அழைப்பு என்னங்கிற ஏக்கத்தோட நம்ம இருக்கும்போது, யாரோ ஒருத்தருக்கு இதே மாதிரிதான் நானும் அப்படின்னு இணைத்து கொள்வதற்கு ஆண்டவர் உணர்த்தக்கூடிய நபராக இருப்பாரு. தாகத்தோடு இருங்க. வாட் இஸ் யுவர் காலிங் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லலாம். ஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் யாராவது ஊழிய தாகத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஊழியம் எதை நோக்கி இல்லை எதுல விருப்பம் கொண்டதா இருக்குங்கிறத சிந்திங்க. சகோதரர் பாஸ்கர் எனக்கு நன்கு தெரிந்த நபர். உங்களை பற்றி, உங்களுடைய படிப்பு மற்றும் வேலை பற்றி அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லோருக்கும் மதிய வணக்கம். என் பேர் பாஸ்கர். நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். என்னோடய ப்ரொஃபஷன் வந்து நான் டீச்சராக இருக்கேன். பட் என்னுடைய குவாலிஃபிகேஷன் வந்து மாஸ்டர்ஸ் இன் இன்ஜினியரிங். சாபத் ஆஃபில் வேலை கிடைக்கிறதுனால நான் மொத்தமாக அதை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படி இப்போ டீச்சராக இருக்கேன். நான் இப்போது ஸ்கூலில் வந்து மேக்ஸ் டீச்சராகவும் மாரல் டீச்சராகவும் இருக்கேன். நான் ஸ்கூலில் மாஸ்டர்ஸ் இன் இன்ஜினியரிங், எம்இ பட்டதாரி. கர்த்தர் படிக்காத மீனவர்களையும் பயன்படுத்துகிறார், பட்ட படிப்பு பெற்றவர்களையும் பயன்படுத்துகிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுடைய ஊழியத்தை பற்றி, என்ன ஊழியம் செய்கிறீர்கள் என்பதை அறிமுகப்படுத்துங்க. நாங்கள் பண்ணுற ஊழியத்தினுடைய பேர் வந்து டூ எயிட் ஸ்வாட் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி. இது எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த செய்தி வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் நிறைய பார்த்துருக்கலாம். இந்த செய்தி வந்து 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும், 30 வினாடி தான் இருக்கும். அந்த 30 வினாடியில் என்ன சொல்லிட முடியும் நம்மளால் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த 30 செகண்ட்ஸில் தான் நாங்கள் டெய்லி நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். அதை இதில் நிறைய பார்த்துருப்போங்க, எனக்கு தெரியல, இவங்க எல்லாமே தான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதில் ரீசண்டாக நாங்கள் 4 நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் எங்களுடைய 1000 எபிசோட் ரிலீஸ் பண்ணோம். இது வரைக்கும் 1000 வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து 1004. 1000 வீடியோ ஒரே நாள் ராத்திரிலே 1000 வீடியோ பண்ணிட்டீங்களா? இல்லை, சொல்லுங்க. இதை சாட்சியாக சொல்லிடுறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்ததே ஒரு பெரிய அதிசயமான விஷயம். ஏன்னா நான் வர வேணான்னு தான் முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ், நிறைய வீட்டில் வேலை அப்படி இருக்கட்டியும் நான் வர வேணாம் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் என்னமோ தெரியல, நான் கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து பிற்பாடு எப்போவுமே ஒரு மீட்டிங்கில் வந்து டேக் ஹோம் தாட்னு ஒன்று தான் இருக்கும், அப்படி தானே? இப்படி தான் ஒன்று தான் இருக்கும். ஆனால் நான் வந்து கேட்டதுலேருந்து எல்லாமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் அழைத்ததற்காக ரொம்ப நன்றி. என்னுடைய சாட்சியை சீக்கிரமாக சொல்லிடுறேன். ஸோ ஒரே நிமிஷம், அதோட சேர்ந்து அப்பப்போ எனக்கு மனசுக்கு படுற பிரதர் சொன்ன மாதிரி எல்லாமே எடுத்துக்கிட்டு போகிற மாதிரியான விஷயமா இருக்குன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய சகோதரர்கிட்ட சொன்னேன். ஒரு சில பரிசுகள்லாம் வாங்கிட்டே இருந்தாங்க. இந்த பரிசு அந்த பரிசு, ரொம்ப பரிசு இருக்குது. நீங்கள் லேட்டராக அந்த பரிசுகள்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. பரிசுகள் வாங்கலாம் என்னங்க, வந்தவங்க அவங்க லக்கேஜ் தூக்கிட்டு போவாங்க, யாக்கோபு மாதிரி பெரிய ஆசீர்வாதத்தையும் தூக்கிட்டு போகிற அளவுக்கு நீங்கள் வாங்குறீங்கிற மாதிரி வார்த்தைகளும் சரி, இந்த பரிசுகளும் சரி ஆசீர்வாதமாக இருக்கும் நம்புகிறேன். ப்ளஸ் பிரதர் ரொம்ப டைட்டான ஸ்கெடியூலில் இருக்கிறவர், ஸ்கூலில் வேற ஒர்க் பண்ணுறவங்க. நான் இது வரைக்கும் நான் கூப்பிட்ட எந்த ப்ரோக்ராமுக்குமே அவர் வந்ததில்லை. அதனால நான் கொஞ்சம், ஆனால் எப்பயுமே கூப்பிடாம இருக்க மாட்டேன். எப்போ பார்த்தாலும் இவரை கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன். இவரை கூப்பிடணும், எப்பயாவது ஒர்க்கையாவது இவர் மனசு கொஞ்சம் அசைஞ்சு வந்துட மாட்டாங்களான்னு. ஏன்னா அவ்வளோ கமிட்டடான பர்சன். அப்போ நான் தம்பி மூலமா தெரியப்படுத்துறேன். வர்றேன்னு சொன்னோன்னே என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அண்ட் தென் அவங்க இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறதே எனக்கு பெரிய ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் இந்த மீட்டிங்ல நீங்க இருக்கிறது. ஐயோ, நீங்க தம்பி சொன்னதை வச்சு நான் பெரிய எடுத்துக்காதீங்க. இது வந்து இதை எப்படி சொல்ல வரேன்னா, ரொம்ப டைட்டான ஸ்கெடியூல். ஸ்கூலில் டீச்சர் எத்தனை பேர் இங்கே டீச்சராக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. டீச்சராக இருந்து பாருங்கள், இப்போ அட்வென்டிஸ் ஸ்கூல் டீச்சராக இருந்து பாருங்கள், அவ்வளோ டைட்டான ஸ்கெடியூலாக இருக்கும். எனக்கு இந்த ஊழியத்தை பற்றி ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். எனக்கு திருமணம் ஆனதுக்கு பிற்பாடு எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் ஊழியம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அது ரைட் சாய்ஸா ராங் சாய்ஸான்னு தெரியல. யங்ஸ்டர்ஸ் நல்லா தயவுசெய்து கவனிச்சுக்கோங்க. அது ரைட் சாய்ஸா ராங் சாய்ஸான்னு தெரியல. ஏன்னா எப்போவுமே ஒரு எண்ணம் இருக்குது, ஊழியம் பண்ணால் சந்தோஷமாக இருக்கலாம், ஊழியம் பண்ணால் நிறைய வளரலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. எனக்கு அது ரைட் சாய்ஸா ராங் சாய்ஸான்னு தெரியல. அதனால நான் வந்து 6 months ப்ரேயர் பண்ணேன்.
ஊழியத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க, கடைசி வரை நிக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும்னு சொன்னா 6 மாசம் ப்ரேயர் பண்ணணும். 6 மாசம் ப்ரேயர் பண்ணதுக்கு பிற்பாடு பதில் ஒரு வார்த்தை கூட வரல. ரெக்கார்ட் பண்றதுக்காக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு டிவைஸ் வாங்கி வச்சிருந்தேன். அந்த டிவைஸை வித்துடலான்னு போயிட்டேன். அந்த டிவைஸ் இன்னும் ஒரு பிரயோஜனமே இல்ல. அந்த டிவைஸை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? அட்லீஸ்ட் நான் கோவிட் டைம்ல எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. சம்பளம் ரொம்ப கம்மி. அட்லீஸ்ட் அதை வித்தாவது ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்லாம் ஒரு ஒரு எண்ணம் போச்சு. அப்போ கடைசியில ஒரே ஒரு வாட்டி லாஸ்ட் ட்ரை. உங்களுக்கு விருப்பம்னா செய்வேன். இல்லாட்டினா அவ்வளோதான். அடுத்து வேற ஏதாவது வேலையை பார்த்துக்கலாம். ஒரு நாள் மே மாசம், மே 1 சர்ச்சுக்கு போனோம். தமிழ் சென்ட்ரல் சர்ச்சுக்குங்க. மதுரை சென்ட்ரல் தமிழ் சர்ச்சுக்கு போனோம். நாங்கள் போனப்ப முந்தின நாள் நைட்டு லாஸ்ட் ட்ரை. இதுக்கு மேலே கடவுள்கிட்ட கேட்கவே கூடாது. இதுதான் லாஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஒய்ஃப் என்ன பண்ணோம், அதுக்கு முந்தின நாள் நைட்டு ப்ரேயர் பண்ணுறோம். என்ன ப்ரேயர் பண்ணுறோம்னா, நாளைக்கு காலையில் மந்த்லி ஃபர்ஸ்ட் சர்வீஸுக்கு போக போகிறோம். நாங்கள் போகணும், செய்யணும், செய்யக்கூடாது. இது எல்லாத்தையுமே எங்களுக்கு நீங்கள் அன்றைக்கே சொல்லிவிடுங்க. இனிமேல் உங்களுக்கு நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் போனோம். நாங்கள் போனது பிற்பாடு பைக்கில் போயிட்டு இருக்கிறப்ப காலையில் 5 மணிக்கு பயங்கர குளிர். நாங்கள் 2 பேரும் எப்படினாலும் போயிடணும்னு சொல்லிட்டு போய் நான் ப்ராமிஸ் பண்ணியாச்சு கண்டிப்பாக கேட்டுருன்னு சொல்லிட்டு நாங்கள் போனப்ப அந்த அந்த ஃபர்ஸ்ட் டேல ஒரு வசனம் வாசிச்சாங்க. அந்த வசனம் வாசிக்கும்போது எனக்கு இப்போ சொன்னா கூட புல்லரிக்குது. அன்னைக்கு அப்படி எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த வசனம் வாசிக்கிறேன். அந்த வசனம் வந்து அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவும்படிக்கு நான் கர்த்தராக இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. இந்த வசனம் வந்த பிற்பாடு எனக்கெல்லாம் அப்படியே என்ன சொல்லுவாங்கல்ல, சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் வருவாங்கல்ல, அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டோம். முடிச்சது பிற்பாடு பாஸ்டர்கிட்ட கை கொடுத்துட்டு நாங்கள் வண்டியில் வர போகும்போது எங்க 2 பேத்துக்கு அவ்வளோ சந்தோஷம். என்னன்னு சொன்னா, ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்க போறோம்னு சொன்னாங்கன்னா, இப்போ மேபி இந்த தாட் இருக்குல்ல, என்னை எழுப்பும் எங்களை எழுப்பும் சொல்லிட்டு இங்க எல்லா பேரும் இங்க மினிஸ்ட்ரியை பத்தி பேசினது பிற்பாடு இங்க எத்தனை பேர் எழும்ப போறீங்க எனக்கு தெரியல. எத்தனை பேருக்கு நீங்க கருவியாக இருக்க போறீங்க எனக்கு தெரியல. ஆனா நான் இந்த மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணது பிற்பாடு நான் 4 வாட்டி ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சேன். நான் பொய் சொல்லலை, எல்லா பேருக்கும் முன்னாடி சொல்றேன். 4 வாட்டி, இது 1000 எபிசோடு. நான் 4 வாட்டி ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சேன். எதுக்குன்னு சொன்னா, ஸ்கூல்ல வேலை பார்க்கணும், வீட்டுக்கு வரணும், கண்டென்ட் எழுதணும், 30 செகண்ட்ல எழுதணும், தப்பு இல்லாமல் எழுதணும், தமிழ்ல வந்து உச்சரிப்புல வந்து இல்லை அதெல்லாம் தப்பா சொன்னா தப்பான வார்த்தையாயிரும். இது எல்லாத்தையும் பண்ணணும், வீட்டையும் பார்த்துக்கணும். வீட்டில் கல்யாணம் ஆனோடனே எல்லா பேரும் ஒரு எதிர்பார்ப்பாங்க, அதுக்கும் என்னன்னு சொல்லி செய்யணும். இது எல்லா டைட் ஷெடியூல்ல முடியல. 4 வாட்டி போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டெல்லாம் முடிவு பண்ணியிருக்கோம். ஆனா கடவுள் ஆரம்பிச்சு வச்சாருன்னா அது நிப்பாட்டவே மாட்டார். மோசஸ் வந்து கடல் கடல் வந்து மோசையை கூப்பிட்டுட்டே இருந்தாரு. மோசை எத்தனை வாட்டி வேணாம்னு சொன்னாங்கல்ல, அவங்க அனுப்புங்க, எனக்கு பிடிக்கல, எனக்கு திக்கு அப்படின்னு நிறைய காரணம் சொன்னாரு. நான் ஒரு 4 வாட்டி ஸ்டாப் பண்ணேன். 4 வாட்டி இந்த வீடியோ எடிட் பண்ற ஜெசன் கிட்ட சொன்னேன், ஜெசன் போதும், எங்களால முடியல, ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிச்ச மறுநாள் காலையில என் ஒய்ஃப் எனக்கு முன்னாடி இருந்துச்சு. கண்டென்ட்லாம் எழுதிட்டு ரெக்கார்ட் பண்ணி அன்னைக்கு காலைல வீடியோ வந்துடும். இப்படி டெய்லி இப்படி போயிட்டு இருக்குது. 1000 எபிசோடுக்கு அப்புறம் நிப்பாட்டிலான்னு முடிவு பண்ணோம். ஒரு உண்மை, அதை நான் எல்லாட்டையும் சொல்லியிருக்கேங்க. 1000 பேர் நிப்பாட்டிலாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு 1004. ஏன் நிப்பாட்டலன்னு சொன்னா எனக்கு இன்னும் வரைக்கும் தெரியல. ஏன் ஸ்டாப் பண்ணாமல் இருக்குது, ஏன் அது ப்ரொசீட் ஆகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியவில்லை. காரணங்கள் நிறையா சொல்லலாம். என் ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருக்காங்க, 6 மந்த்ஸு. எப்பயும் போல் உட்காந்து பேசுகிற மாதிரி நீங்கள் இருக்க முடியாது. நார்மலாக அப்படி உட்காந்து பேசுவாப்புல. இப்போ ரொம்ப கொஞ்சம் கஷ்டம், மூச்செல்லாம் விட முடியாது, கஷ்டம். ஆனாலும் ஏன் ப்ரொசீட் பண்ணுறாப்புல எனக்கு தெரியல. ஆனால் விடவே இல்லை. ஆனால் நான் தான் காரணம். 4 வாட்டியுமே வேணான்னு சொல்கிறதுக்கு நான் தான் காரணம். ஆனால் ஒய்ஃபும் சரி தம்பியும் சரி ரொம்ப டெடிக்கேட்டாக பண்ணுவாங்க. பார்த்துட்டேன் எல்லா வீட்லேயும். அதாவது எல்லா டைமுமே கணவன்மார்கள் தான் தப்பா இருக்கிறாங்க, மனைவிமார்கள் ஒரு தப்பும் பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல அவர் வந்துட்டு என்ன பண்றாரு, பிழையெல்லாம் உங்களுடைய தானே, கண்டிப்பாக 100% தானே, 100%. எந்த பிள்ளையும். ஓகே, ஆக்சுவலி ரொம்ப பியூட்டி ஆஃப் தேர் மினிஸ்ட்ரி. அவங்களுடைய ஊழியத்துடைய ஒரு அழகு என்ன அப்படின்னா, குடும்பமா ஊழியம் செய்யறாங்க. அந்த பாக்கியம் வந்து ரொம்ப பேர் மிஸ் பண்ணுவாங்க. தனியா அங்கங்க ஓடுறக்கூடிய ஊழியத்துக்கு ரொம்ப பேர் அழைக்கப்பட்டவங்க இங்க இருக்கலாம். சம்டைம்ஸ் ஒய்ஃப் வந்து பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும்.
ஆனா இவங்க ஊழியம் எப்படி அப்படின்னா, நம்ம பாஸ்கர் அண்ணன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கன்டென்ட் எழுதுவாங்க. சரிங்களா? அந்த கன்டென்ட்டுக்கு வாய்ஸ் குடுத்து ரெக்கார்ட் பண்றது சிஸ்டர். அதனால உயிரும், உடலும் சாரி இவர் எழுதுறது உடல் தான். அவங்க தான் உயிர் குடுக்குறாங்க. கரெக்ட்டானே? ஏன்னா அவரு நான் சொல்லிட்டேன்னா, இல்லங்க அவங்க தான் உயிருன்னு சொல்லிருவாரு அவரு. ஓகே. அதனால 2 பேரும் சேர்ந்து இந்த ஊழியத்த செய்றாங்க. ஆ 1000 வீடியோங்கிறது ஒரு அசாத்தியமான விஷயம். எப்படி சொல்றேன் அப்படின்னா, டெய்லியும் பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு நோட்ஸ் எழுதணும்னா எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ, அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு 30 செகண்ட் ஒருத்தவங்கட்ட பேசுறதுக்கு டைம் குடுக்குறோம். அவங்களுடைய மனத தொடுற மாரி ஒரு விஷயம் பேசிற முடியுமா? அப்படின்னு சவால் விட்டோம்னா, இங்க எத்தன பேர் 30 செகண்ட்ல பேசுறோமான்னு தெரியல. 3 மணி நேரம் பேசினாலே சில நேரம் மனசே தொட மாட்டுது இல்லைங்களா? ஆனா 30 செகண்ட்ல அவங்க மனச தொடுற மாதிரியான ஒரு விஷயம் பேசுறதுக்கு டெய்லியும் மேல கேட்கணும். டெய்லியும் புதுசாவே பேசுவாங்க. எப்படிங்க டெய்லியும் புதுசா இது பண்றீங்க? அது ஃபுல் டைமா இருந்தோம்னா, லைப்ரரில போய் உட்கார்ந்து அத கேட்டு, இத கேட்டு, அத படிச்சு, இத படிச்சுன்னு எழுதலாம். ஃபுல் டே பிள்ளைங்கட்ட டீச் பண்ணி எக்ஸாஸ்ட் ஆயி வீட்டுக்கு வந்து திரும்ப சமையல் பண்ணிட்டு, அதுக்கப்புறமும் ஒரு புது திராட்சை ரசம்ங்கிறது இவரு அண்ணே நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஏதோ இவர் வண்டி ஓட்டுற மாதிரி அப்பப்ப நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் ஓட்டிட்டு போய்க்கிட்டு இருக்கிறாரு. நிச்சயமா நிப்பாட்ட மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அப்பப்ப ஸ்பீட் பிரேக்கர் வரலாம். ஆனா வண்டி நிக்காம ஓடும்னு நான் நம்புறேன். ஆ 1000 எபிசோடுங்கிறது 1000 நாள் ஆண்டவர் உங்க கூட இந்த வார்த்தையில குடுத்திருக்கிறாருன்னு நான் நம்புறேன். ஆ இப்போ அடுத்ததா உங்களுடைய ஊழியத்தின் அடுத்த இலக்கா நீங்க வச்சிருக்கிறது என்ன? நான் சரியா பிளான்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு அதுதான் இப்ப நீங்க டக்குன்னு கேட்டோனே எனக்கு சொல்ல தெரியல சரியா இது. நெறைய பேர் இங்க வந்து கரெக்ட்டா கேட்ட கொஸ்டின்ல டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆனா ஒரு சில கேள்விகளுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியாது. ஏன் அப்படின்னு சொன்னேன்னா, நான் பிளான் அவுட்லாம் பண்றதில்ல நெறையா. அன்னைக்கு என்னென்ன கிடைக்குதோ அதுதான். நான் ஏன் இந்த மினிஸ்ட்ரியை சஸ்டெயின் பண்ணேன் அப்படின்றது எங்களுக்கு ஒரு தோணுச்சுன்னு சொன்னா, சின்ன சாட்சி சொல்றேன். அ ஒரு டைம்ல வந்துட்டு எல்லா பேரும் கமெண்ட் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க எங்கள. எப்படி கமெண்ட் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, "ஏன் இப்படியாவே பேசுறீங்க? நீங்க மாறலாமே!" அப்படிலாம் சொல்லி நெறையா சொன்னாங்க. அப்போ ஒரு டைம் நான் ஒரே ஒரு ஒரு கன்டென்ட் எழுதணும். அது என்னன்னு சொன்னா, தற்கொலை அப்படின்னு சொல்லி போட்டோம். இதுல பெருசா ஒண்ணும் நம்ம சோசியல் அவேர்னஸ் எதுவும் பண்ணிட முடியாதனால, தற்கொலை அப்படின்னு சொல்லி ஒரு கன்டென்ட் எழுதி போட்டாச்சு. இப்போ ஒரு நபர காப்பாத்துறதுக்குன்னு எல்லா பேரும் எவ்வளவோ டைம் எடுப்பாங்க. டாக்டர்ஸ் அப்படி இப்படிலாம் நெறைய எடுப்பாங்க. ஆனா, இந்த தற்கொலை கன்டென்ட் வந்து எல்லா போல 30 செகண்ட் தான். அதிகமாலாம் இருக்காது. அப்போ ஒரு நாள் வந்து இந்த தற்கொலை கன்டென்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. வெளியலாம் போயிடுச்சு. போனதுக்கு பிற்பாடு ஒரு நாளு ஒரு பொண்ணு கால் பண்றாங்க. சரிங்களா? ஒரு பொண்ணு கால் பண்றாங்க. பொதுவா பொண்ணுங்க கால் வந்துட்டாலே, என் ஒய்ஃப் கிட்ட குடுத்துருவேன். நான் நல்லா ஹேண்டில் பண்ணுவாப்புல என் ஒய்ஃப். ஸோ அப்ப என்ன பண்ணேன், ஃபோன குடுத்த உடனே அந்த பொண்ணு அந்த சைடு ஓன்னு அழுக. ஏன் என்ன கஷ்டப்படுறாப்புல, அழுதாப்புல அழுத ஞாபகம் இல்ல. தப்பா கூட சொல்லி நெனைக்கிறேன். ஒரு மாரி அங்கிட்டு இருந்து ரொம்ப கஷ்டமான ஒரு எமோஷன்ல பேசுறாங்க. அப்ப பேசினப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, இந்த மாரி நான் ஆக்சுவலி தற்கொலை பண்ண தான் போனேன். நான் ஆல்மோஸ்ட் வீட்ல அவ்வளோ பிரச்சனை. நான் தற்கொலை பண்ண தான் போனேன். என்னமோ தெரியல ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த கன்டென்ட்ட நான் பார்த்தேன். அது எவ்வளோ இருக்கும் மேக்ஸிமம்? 30 செகண்ட். 30 செகண்ட்ல ஒரு பொண்ணு அந்த அந்த தாட்டே வுட்டுட்டு, திருப்பி வந்து ஒரு லைஃப்ப திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும்னு வந்திருக்குது வந்து, எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த பொண்ணுக்காக இல்ல, இனி எத்தன பொண்ணுக்காகவும், எத்தன நபர்களுக்காகவும் இத நம்ம ஸ்டாப் பண்ணாம நம்ம பண்ணலாம் அப்படின்னு நெனச்சது தான், நான் அந்த ப்ரொசீட் பண்ணதுக்கான காரணம். ஏன்னா, அத ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ண வேண்டியது. பட் இந்த மாரி சின்ன சின்ன சாட்சிகள்லாம் வர்றப்ப, எங்கள அத பூஸ்ட் அப் பண்ணிட்டே இருந்தது. இப்படி செய்திடலாமே அப்படின்னு சொல்லி. நெறைய வாட்டி மாதவன் தம்பி கூட வந்துட்டு, நாங்க தமிழ் சர்ச்ல என்னைக்காவது ஒரு நாள் போகும்போது கூட, மாதவன் சொன்னாப்புல, நாங்க ஆல்மோஸ்ட் இந்த டைம்ல ஏதாவது ஒரு அப்செட்ல இருந்திருப்போம். இந்த மாரி நெறைய ஓடிட்டே இருக்கட்டியும், நிப்பாட்டிலாம் இருக்க டைம்லலாம் மாதவன் சொல்லுவாப்புல, "அண்ணே நாளைக்கு என்ன ரிலீஸ் பண்ண போறீங்க, எனக்கு நீங்க இப்ப ரிலீஸ் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லுவான். அவன சொல்ல போகும்போது, "இல்ல, இல்ல அது எனக்கே தெரியாது. இனிமேல் தான் அது வரும்" அப்படின்னு சொல்லுவான். ஊருக்குள்ள உலகத்தின் மீது பிரியம் இருக்கிறவங்க, படம் ரிலீஸ் ஆற அந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு ஒரு இது பண்ணுவாங்க. சத்தியத்தின்படி டெய்லி ஒண்ணு புதுசு சொல்றாங்க. சரி மத்தவங்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முந்தின நாளுமே பார்த்துரலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்கு. அதனால எப்பயுமே கேட்பேன். ஆனா இருந்தாலும் அவங்களுக்கே புதுசா தான் கிடைக்குது டெய்லியும். ஆண்டவர் குடுக்குறாருன்னு. நல்ல சாட்சிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆ நீங்க நிறைவா இப்ப இருக்கக்கூடிய வாலிபர்கள் ஊடகத்தெல்லாம் பயன்படுத்திக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது டேக் ஹோம் வார்த்தையா நீங்க ஏதாவது பகிரணும்னா பகிரலாம். என்ன சொல்லணும்னா, அது ரொம்ப பர்டனா சொல்லணும். எப்படி சொல்லணும்னா, தயவு செய்து இங்க இருக்க யாரையும் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி போய் ஊழியம் பண்ணாதீங்க. தயவு செய்து. ஏன் அப்படின்னு சொன்னா, தயவு செய்து போய் நல்லா பிரேயர் பண்ணுங்க. பிரேயர் பண்ணி,
கடவுள்கிட்ட கேளுங்க. அவர் உங்கள செய்ய சொன்னா செய்யுங்க. அப்படி செய்ய சொல்லன்னா, அதுக்காக வெயிட் பண்ணுங்க. மோசஸ் வந்து விட்டுட்டு போனோனே நானும் செய்றேன்னு சொல்லிட்டு வந்தாங்களா? இல்ல 40 இயர்ஸ் வெயிட் பண்ணாங்கல்ல. கடவுளுடைய காலிங் இருந்ததுல்ல. அதனால கால் பண்ணா மட்டும் போங்க. இல்லாட்டினா போகாதீங்க. ஏன்னா நீங்க என்ன வேகத்துல போறீங்களோ, அதே வேகத்துல திரும்பி வந்துடுவீங்க. நீங்க என்ன வேகத்துல வந்து செய்யணும் நெனச்சீங்களோ, அதே வேகத்துல கடவுள மறுதலிக்கவும் செய்துருவீங்க. சரிங்களா? அதனால உங்க காலிங் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அந்த காலிங் வர்றது வரைக்கும் கடவுள் உங்கள எக்யூப் பண்ணுவாங்க. என்ன செய்யணும்? எப்படி செய்யணும்? மனதளவுல, சரீர அளவுல, உங்களுடைய பேச்சு எல்லாத்துலயுமே கடவுள் உங்க டேலண்ட் எக்ஸிபிட் பண்ண வைப்பாங்க. அதுக்காக நீங்க தயவு செய்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. இந்த வயசுல ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு பெரிய மூச்சா இருக்கணும். சரிங்களா? ஜெபம் பண்ணுங்க. வேதத்த வாசிங்க. கடவுள் உங்களுக்கு என்ன வச்சிருக்காரோ அத கண்டிப்பா குடுப்பாரு. நான் இத ஏன் சொல்றேன்னா, எனக்கு வந்து ஒரு டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட் படி நான் ஆசைப்பட்டு கேட்டு நான் இத தான் செய்யணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா, இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஆனா, கடவுள் எங்களுக்குன்னு ஒண்ணு வச்சிருந்தாரு. அத நாங்க கேட்டோம். அத உங்களுக்கு குடுத்தாங்க. இன்னைக்கு வரை சஸ்டெயின் பண்றதுக்கான பலனையும் குடுப்பாங்க. ஒரு 1 வருஷம் பண்ணுவோம். அதுக்கு பிறகு விட்டுட்டு போனவங்க நெறைய பேர் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். பிளேமிங்க்குள்ள சொல்ல, பொதுவா சொல்றேன். நம்ம என்ன ஸ்பிரிட்ல ஆரம்பிக்கிறோமோ, அந்த ஸ்பிரிட்ட சஸ்டெயின் பண்றதுக்காக சொல்றேன். இங்க யங்ஸ்டர்ஸ் எல்லா பேரும், தயவுசெய்து இங்க இருக்கிறத நீங்க மியூசிக்லயும் சரி, லிட்டரேச்சராவும் சரி, மெடிக்கல் மிஷனரியா இருந்தாலும் சரி, இல்ல மீடியால இருக்கனாலும் சரி, தயவு செய்து மீடியா சூஸ் பண்ண போற ஒவ்வொரு வாலிபர்களும், தயவு செய்து கடவுளோட க்ளோஸா இல்லன்னா, தயவு செய்து ஃபோன தொடவே தொடாதீங்க. ஃபோன் மூலியமா உங்களுக்கு வர டிஸ்ட்ராக்ஷன் நெறைய அதிகம். எனக்கு ஃபர்ஸ்ட்டு நான் மாதவன் கிட்ட போய் உட்காந்து பேசும்போது, எனக்கு தம்பி சொன்னது, "அண்ணே இதுல நெறைய சேலஞ்சிங் இருக்குண்ணே. இதுல நெறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குண்ணே" அப்படின்னு சொன்னாப்புல. அப்புறம் இதுல நெறைய காரியங்கள்லாம் உள்ள இருக்குண்ணே அப்படின்னு சொன்னப்ப எனக்கு தெரியல. ஒரு பாதி கடல கடந்தது பிற்பாடு, அதுல நானும் முழுக ஆரம்பிச்ச டைம் அது. சரிங்களா? அத ஹேண்டில் பண்ண தெரியாம, அப்ப ரொம்ப கஷ்டப்பட்ட டைம். அப்ப நான் மாதவன் கிட்ட அப்பப்ப கேட்பேன், "எப்புட்றா அத ஹேண்டில் பண்ற?" அப்படின்னு. தம்பி அப்பப்பலாம் சொல்லுவான். அவ இப்படி பண்ணணும்னே. ஒரு நாள் நீங்க உங்க சேனல் என் கையில குடுங்கண்ணே. நான் நான் ப்ராப்ளம்ஸ் என்னன்னு சார்ட் அவுட் பண்றேன் அப்படின்னு சொல்லி. அது எப்போ வர ஆரம்பிச்சுச்சுன்னா, அ வியூஸு, கமெண்ட்ஸு, சப்ஸ்கிரைபர்ஸ் இது என்னைக்கு மனசுக்குள்ள ஒரு டைம்ல போக ஆரம்பிச்சுச்சோ, அன்னைக்கு எனக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நெறைய ஆரம்பிச்சுச்சு. அப்ப நான் பார்த்தது வரைக்கும் நான் அது அது வேண்டாம் அப்படின்னு நிப்பாட்டினது பிற்பாடு, அத நான் பார்க்கறது இல்ல. அத பார்க்க ஆரம்பிச்சது டிஸ்ட்ராக்ஷன் நெறைய ஆனேன். அது எப்படி அச்சீவ் பண்றதுன்ற ஒரு டைம் போச்சு. ஸோ அது எல்லாத்தையும் விட போம்போது, நான் என்ன கடைசியில கத்துக்கிட்டேன்னு சொன்னா, அந்த மாட்ன நபர்ல நானும் ஒரு நபர்ன்னு கடைசியில கத்துக்கிட்டேன். சரிங்களா? இப்ப அதுலருந்து வெளில வர்றதுக்கு போராட வேண்டியதா இருக்கு. சரிங்களா? அதனால தயவு செய்து நீங்க கடவுள்ட்ட கேளுங்க. அவர் வழிய திறப்பார். அதுவரைக்கும் பொறுமையா காத்துட்டு இருங்க. ஓகே. நன்றி. தேங்க் யூ ஸோ மச்ண்ணே. தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச். அருமையான சாட்சிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சில விஷயம் அவங்க சொன்னதுலேருந்து டேக் ஹோமா ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஆ கர்த்தர் இந்த ஊடக ஊழியத்துல இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் என்னன்னா, கிரிட்டிசிசம டைரக்ட்டா ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். இந்த பவுல் வந்து ஒண்ணு சொல்லுவாரு, போர் சேவகன், போர் சேவகன்னு. அதுல வந்துட்டு ஃப்ரண்ட் லைன் சோல்ஜர்ஸா யார் இருப்பாங்கன்னா, அந்த ஊடக ஊழியமா இருப்பாங்க. ஈஸியா அதுலயும் இப்பல்லாம் கமெண்ட்ல இதுலலாம் என்ன பண்ணிடுறாங்க, காயப்படுத்திடுறாங்க. அந்த மாரிலாம் இருக்கும். ஆனா ஆண்டவர் எல்லா விஷயத்தையும் சரியா கையாளுவதற்கான அந்த மன உணர்வ நமக்கு கரெக்ட்டா ஆண்டவர் குடுக்கறதுக்காக ஜெபிப்போம். இன்னொரு விஷயம், ஊழியத்துடைய வெற்றி என்னன்னு நான் நினைக்கிறேன். ஊடக ஊழியம் செய்கிற பணியில இருக்கனால நான் சொல்றேன். சப்ஸ்கிரைபர்ஸோ, லைக்ஸோ, கமெண்ட்ஸோ கிடையாது. என்ன அப்டின்னா, ஆ இப்போ இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து கொஞ்சம் மெதுவா நடக்கிறவங்க, கொஞ்சம் மெதுவா நடக்குறாங்க. அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஸ்டிக் இல்ல. கொஞ்சம் கதவ புடிச்சு நடந்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கைய புடிச்சுட்டு அப்படியே இந்த ரூமுக்கு கூட்டு வந்து விட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு நபர ஊழிய வாழ்க்கையில, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னொரு அடி தூக்கி விட்டாலே அதுவே சக்சஸ் தான். அதுவே சக்சஸ் தான். வெற்றிங்கிறது லைக்கோ, சப்ஸ்கிரைபரோ, கமெண்ட்டோ கிடையாது. ஒரு நபர இன்னொரு படி பரலோகத்துல, இன்னொரு படி ஆண்டவரோட நெருக்கத்துல விட்டாலே வெற்றின்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் இந்த நேரத்துக்காக நன்றி.